யாரோ நம்ம ஜெயந்தியோட ஃப்ரெண்டோட பொண்ணா. பாக்குறதுக்கு என்னவோ பால்கோவா மாதிரி தான் இருக்கா. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காத்த. இதுக்குதான் இந்த புலம்புனியா? அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா நமக்கு என்ன? அவ யார பாக்க வந்தாலும் அவங்கள பாத்துட்டு கிளம்ப போறா. அவ என்னமோ நம்ம வீட்லயே குடும்பம் நடத்த போற மாதிரி. நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மையாவே அந்த பவுடர் டப்பா நம்ம வீட்டுக்கு குடும்பம் நடத்த தான் வர போறாளாம். என்ன? நம்ம வீட்ல குடும்பம் நடத்த போறாளா? என்ன பேசுற நீ? அத்தை, அந்த பொண்ணதான் நம்ம சூர்யா கல்யாணம் பண்ணிக்க போறானா. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த கொடுமைய நான் எப்படி அத்தை சொல்லுவேன்? அது நம்ம ஜெயந்தி அந்த பொண்ண வாசல்ல நிக்க வச்சு அவளுக்கு ஆலம் கரைச்சி ஆரத்தி போட்டு வச்சு அவ வலது காலை எடுத்து வச்சு அவளை வீட்டுக்குள்ள அழைச்சு எங்க எல்லார்கிட்டயும் பேச வச்சுட்டு இவ அப்படியே கிச்சனுக்குள்ள போயிட்டாத்த. அந்த பொண்ணு இப்ப நம்ம சூர்யா கூட உட்கார்ந்து ஹால்ல பேசிட்டு இருக்காத்த. குடும்ப கௌரவம் வாய்க்கிழிய பேசுறியே. கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நீ என்ன பண்ண? அத்தை, நான் கதவெல்லாம் சாத்திட்டு ஜன்னலையும் சாத்திட்டு ரூம்ல தனியா நின்னுதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் குடும்ப கௌரவத்தை கட்டி காக்குற லட்சணமா? உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்கிட்ட இவ்வளவு சொல்லி புலம்புறியே, இதையெல்லாம் அந்த ஜெயந்தி கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அத்தை, நான் ஜெயந்தி கிட்ட சொன்னேன் அத்தை. அதுக்கு அவ சொல்றா, இப்ப நீங்க பாக்குறது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை அடுத்த மாசம் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு போறா அத்தை. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஷபா, கிச்சன் ஏன் இவ்ளோ சூடா இருக்கு? அடுப்படினா எப்பவும் சூடாத்தனமா இருக்கும். இது பதில் மாதிரி தெரியலையே, ஏதோ பஞ்சு டைலாக் மாதிரி இருக்கு. நான் நிஜமாவே பதில் தாமா சொன்னேன். பதில் சொல்றதா இருந்தா என் மூஞ்ச பார்த்து சொல்லணும். ஆனா நீ என் மூக்க இருக்கிற மாதிரி வெண்டைக்காயை நறுக்கிட்டு இருக்கியே. அம்மா, பருப்பு கொதிக்குதுமா, டக்குன்னு வெண்டைக்காயை வதக்கி உள்ள போடணுமா, அப்பதான் சாம்பார் நல்லா இருக்கும். வெண்டைக்காய் சாம்பாரா? ஐயே, உங்களை யாரு வெண்டைக்காய் சாம்பார் செய்ய சொன்னா? அன்னபூர்ணி அம்மா தாமா சொன்னாங்க. எங்களுக்கு ஆசைப்பட்டது எதையும் சமைக்காதீங்க. அப்படிலாம் இல்லம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இன்னைக்குதான் முதலா என் மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்காக ஸ்பெஷலா ஏதாவது செய்யலாம்ல? சரிம்மா, அப்ப காளான்ல மிளகு பொடி போட்டு வறுத்துறேன். அவரைக்காயில அவியலும் பூசணிக்காயில பொரியலும் பண்ணிடுறேன். ஐயே, அவ என்ன பக்கத்து ஊர்ல இருந்தா வந்திருக்கா? அமெரிக்கால இருந்து வந்திருக்கா. அமெரிக்காயிலயும் வெண்டைக்காய் சாம்பார் வைப்பாங்கன்னு என் ஒண்ணு விட்ட தங்கச்சி சொல்லிருக்காமா. அவ அங்கதாம்மா வீட்டு வேலை செய்யறா. இத பாருமா, உன் உலக அறிவெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏன் மருமக அமெரிக்கால என்ன சாப்பிடுவாளோ அதே பீட்சா பர்கர் தான் இருக்கணும். பார்பர் பிச்சையா? சூப்பர், அது அப்படி இல்ல, பீட்சா பர்கர். என்னம்மா, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட நான் பார்த்தது இல்லம்மா. நான் எப்படிமா இதெல்லாம் சமைப்பேன்? ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது கத்துக்கிட்டு அந்த பீட்சாவையும் பர்கரையும் சமைக்கிறீங்க. வேணும்னா அந்த யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் இத பார்த்து கத்துக்கிறீங்க.
ஜெயந்தி, அப்பாடா, நம்ம செஞ்ச வேலை பிரமாதமா வேலை செய்யுது. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜெயந்தி, உன் ட்ரைனிங் ரொம்ப பிரமாதம். நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கேன். சூர்யா, சங்கரா, ஜெயந்தி, உங்க 3 பேர்கிட்டயும் பேச வேண்டியிருக்கு. மேல வாங்க. வாட் ஹேப்பன் தாத்தா? நேத்து நான் வந்தப்போ சந்தோஷமா இருந்த இதே வீடு இன்னைக்கு இவ்ளோ சைலண்டா மாறிடுச்சு. அதுவும் ஒரு செகண்ட்ல. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா தாத்தா? எங்க அம்மா என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்ற அந்த வார்த்தை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும். எங்க அம்மா அதை சொல்ல போறதில்ல, நானும் கேட்க போறதில்ல. வேதனையில வெந்து சாகணும். என்ன பண்றீங்க? போட்டோல சரியா போச்சு போங்க. முதல்ல வாங்க நீங்க. அண்ணி வாங்க. ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சு வச்ச பஞ்சாயத்தே இந்த முடியல. அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தா? இந்த கதை என்ன ஏதுன்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல வாங்க. வாங்க அண்ணி. பேரும் உள்ள போய் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறாங்களே தவிர பேசவே காணுமே. அத்தையும் துப்பாக்கி மாதிரி சுடுவாங்கன்னு பார்த்தா வார்த்தையால கூட சுடுற மாதிரி தெரியல. ஜெயந்தி, உன்கிட்டயோ இல்ல சங்கரன் கிட்டயோ எப்பவாவது சூர்யாவோட ஃபியூச்சரை பத்தி எனக்கு அக்கறை இல்லைன்னு நான் சொல்லிருக்கேனா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அம்மா என்ன 10 மாசம் தான் சுமந்தாங்க. ஆனா நீங்க எப்போ என்ன உயிருக்குள்ளேயே சுமக்கிறீங்களே. ஏன் எதிர்காலத்தை பத்தி மத்தவங்கள விட உங்களுக்கு தான் கவலையும் அக்கறையும் அதிகமா இருக்கும். அப்புறம் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம
அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அப்பா, ஒரு வழியா பீரங்கி சுட ஆரம்பிச்சிடுச்சு. ஜெயந்தி, ஏன் அமைதியா இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். சூர்யாவோட அம்மாவா? அவனை பெத்தவன்ற உரிமையில என் மகனோட எதிர்காலத்தை பத்தியும் எனக்கு வரப்போற மருமகளை பத்தியும் நான் கனவு காண எனக்கு உரிமை இல்ல? அந்த உரிமையில நான் கனவு கண்டு வந்தேன். என் கனவு பலிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்த உடனே அவதான் என் மருமகன்னு முடிவு பண்ணிட்டேன். இது தப்பா என்ன? ஆமா, தப்புதான். ஒரு தப்பு இல்ல, நிறைய தப்பு. சூர்யா உன் பையன் மட்டும் நினைச்சியா? காலங்காலமா பரம்பரை பரம்பரையா நாங்க கட்டி காப்பாத்துற இந்த சூரிய வம்சத்தோட வாரிசு அவன். ஆமா, இந்த சூரிய வம்சத்தோட அடுத்த தலைமுறைய வழி நடத்த போறவன். அவன் கல்யாணத்தை பத்தி நீ ஒருத்தியா முடிவெடுக்க முடியாது. மொத்த குடும்பமும் பேசி முடிவெடுக்கணும். புரிஞ்சுதா? பத்மாவதிய அவன் பெரியப்பா மகளா நினைக்கல, சொந்த அக்காவா நினைக்கிறான். அவளுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்பவே எனக்கு இவன் மேல மதிப்பும் மரியாதையும் வந்துருச்சு. அந்த மதிப்பும் மரியாதையும் ஏன் உனக்கு வரலன்னு கேக்குறேன். அந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருந்தா நீ ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்ட. அதெல்லாம் சரி, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ண நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுன்னு எப்படி நீ முடிவெடுத்த? அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா அப்பா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அது என்ன கல்ச்சர்? மாடல் கல்ச்சர் அத்தை. அது அவ ஒண்ணு நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப மாடல் டைப். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டையும் நம்ம எல்லாரையும் பிடிக்கணும்ல, நமக்கும் அந்த பொண்ணு பிடிக்கணும்ல அத்தை. அதுக்காக தான். அவங்க நம்மள மாதிரி இல்லன்னா என்ன அர்த்தம்? இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா. என்ன சொல்ல வர? ஒரு வீட்டுக்கு மருமகளா வர்றவ பொண்ணா இல்ல ப்ரொவிஷனா? மளிகை கடையில சாம்பிள் பார்த்து செக் பண்ணி வாங்குற மாதிரி பொண்ணை செக் பண்ணணுமா? அதுக்கு பேர் கல்ச்சரா? சொல்றப்பவே அசிங்கம்னு உனக்கு தெரியல? உறவுகளை சாம்பிள் பாக்குறது அவமானம்னு என் வீட்டுக்கார அடிக்கடி சொல்லுவாரு. இது வெறும் வீடு, செங்கல் சிமெண்ட்ல கட்டினதுன்னு நினைச்சீங்களா? இது என் வீட்டுக்காரரோட ரத்தம். இந்த கல்ச்சரை காப்பாத்த அவர் கட்டி எழுப்பின கோவில். இதுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. அதை கெடுக்கிற எதையும் நான் அலோ பண்ணவே மாட்டேன். அந்த பொண்ண, அவளோட பழக்க வழக்கங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுரு. கரெக்ட். என்னங்க பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. இத்தனை காலமும் நீ பேசுற வார்த்தையை தானே அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுபடிதானே நடந்துகிட்டு இருக்கான். அப்படிதானே நீ பழக்கி வச்சிருக்க. திடீர்னு பேசு பேசுன்னு சொன்னா அவன் எப்படி பேசுவான்? எதையும் பேசாம அப்படியே கொல்ல மாதிரி நின்னுட்டு இருக்காரு. தேவையில்லாத தூசி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. தொடச்சு சுத்தம் பண்றேன். ஏதோ இப்படி எல்லாம் பண்றாங்களோ தெரியல.
ச்சே, 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 ச்சே. இது வீடா இல்ல ஜெயிலான்னு தெரியல. ஜெயில இருக்கவங்க கூட சுதந்திரமா ஷாப்பிங் போயிட்டு வராங்க. ஆனா இந்த வீட்ல நமக்கு பிடிச்ச ஒண்ணுமே பண்ண முடியலையே. சர்க்கஸ்ல வர ரிங் மாஸ்டர் மாதிரி கையில குச்சியை வச்சுக்கிட்டு இந்த வளையத்துல போய் அந்த வளையத்துல வான்னு மட்டும் தான் சொல்லல. என்ன பொழப்பு இது? என்ன என்ன பாக்குறீங்க? எப்படி புலம்புறாளேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் உங்க மகாராணிய பத்தி தான். கம்பீரமான போட்டோவையும் அத்தையும் விட்டுட்டு நீங்க நிம்மதியா போயிட்டீங்க. இங்க மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே. சின்ன குழந்தை கையில ஒரு பொம்மை கிடைச்சா அது கையை உடைச்சு காலை உடைச்சு விளையாடுமே. அதை விட மோசமான நிலைமையில தான் நான் இங்க மாட்டிருக்கேன். எந்த நேரத்துல தான் நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சேனோ புலம்பியே சாக போறேன். ச்சே. நாம போவோம். அண்ணம்மா கொஞ்சம் கோவத்தை முதல்ல அந்த பொண்ணை வெளிய அனுப்பு. ம். சாம், உங்க அம்மா அமெரிக்கன் பிரசிடென்டோட பெரிய ஆளு, இந்தியா ராணி. நீ போட்டோல காட்டின எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னால நிறுத்துற.